பாண்டியன் எபிசோடில் இன்றைக்கி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பழனிவேல் வந்து யோசிச்சுனே இருக்கான். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபுல்லாக யோசிச்சுட்டே இருக்கா. உடனே ஒய்ஃபு வந்து சொல்கிறாங்க, எங்கே ஒரு மனசு ஃபுல்லாக வந்து அவங்க அக்கா வீட்டில் தான் இருக்குது, நினப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே வந்து அவங்க சித்தப்பா பையனும் வந்து, ஆமாம் இவர் எவ்வளோ பட்டாலும் திருந்தவே மாட்டார், இவர் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிகிட்டே இருக்காங்க. இது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும்போது கரெக்டாக வந்து பாண்டியன் ஸ்டோரு, அப்புறம் வந்து அவங்க கடைக்கு வந்து சரவணன் 2 பேரும் அவங்க அப்பாவும் 2 பேரும் வராங்க. ஏன்னா சரவணா கால்லேருந்து இவங்க ஒருத்தவங்க தாண்டா வந்து நம்ம குடும்ப விஷயம் கேட்காம போயிருக்காங்க, வந்தவன் போனவன் எல்லாம் கேட்டான்டா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. உடனே வந்து ஒரு பக்கம் இது போயிட்டே இருக்கும்போது பழனி அங்கேருந்து இவங்க ஒரு மாதிரி தவிச்சிட்டே இருக்காங்க, என்னடா அப்படின்ற மாதிரி. உடனே வந்து அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, இல்லை இவர் திருந்தவே மாட்டார், எப்படி பட்டாலும் திருந்தவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கடைக்கு உடனே வந்து அவங்க 3வது தம்பி வரான், அதான் ட்ராவல்ஸ் வச்சுருப்பான், அவன் வந்து பார்த்துட்ருக்கான். என்னடா நீ இந்த பக்கம் வந்திருக்கு அப்படின்னோடனே, இல்லை இந்த மாதிரி வந்து வீட்டில் சரி அப்படின்னு ஏதோ சொல்லி சமாளிக்க போகிறேன், ஒரு அப்பா நம்மளை போக சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இங்கேயே இருந்து கடையில் நான் போய் பேங்க்குக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பி போயிட்டு வர. அப்போ கரெக்டாக வந்து சரவணனும் இவனும் இருக்கும்போது கரெக்டாக சேர்ந்து பழனி வந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கும்போது, ஏன்டா கட் பண்ணிகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து கரெக்டாக அந்த நேரம் பார்த்து வந்து அவன் தம்பி சொல்லுவான், மாமா ஃபோன் பண்ணணும், ஏன்டா இப்படி பண்ணிட்டாரு, அவர் நம்ம நல்லதுக்கு தான்டா இது பண்ணுவார், நீ நினச்சிட்டு இருக்கியா மாமா தனியாக கடை ஓப்பன் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அவருக்கெல்லாம் தெரியாதுடா, அதெல்லாம் நீ வந்து தப்பாக நினச்சிருக்காத, மாமாவை இல்லைடா, அதை எப்படி மாமா எல்லாமே மாமாவுக்கு எப்படி தெரியாமல் கடை ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் பேசிகிட்டு இருக்கான். சரி உடனே டக்குன்னு சரவணன் சொல்ல, சரி நான் போய் மாமா நேரில் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கேருந்து அப்பா வந்தால் சமாளிச்சிரு அப்படின்றான். உடனே வந்து கரெக்டாக அங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு மாமா கடைக்கு போகிறான். போயிட்டு மாமா பார்க்குறான். மாமா பார்த்தோன்னே உடனே பழனி கொண்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, என்ன மாப்பிள்ளை வந்துட்டான் அப்படின்ட்டு. உடனே பார்த்தா என்ன ஆகுதுன்னா, உடனே வந்து மாப்பிள்ளை என்னென்னமோ கேள்விப்பட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு கலங்குறாரு. இது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும்போது உடனே அங்கே நான் வந்து கரெக்டாக வந்து அவங்க அப்பா வந்துட்டார் பாண்டியனில் கடைக்கு. எங்கடா அப்படின்னு கேட்டார். எங்கடா அதில் டீ குடிக்க போயிருக்கான் அப்படின்னு சொன்னேன். உடனே இங்கே பார்த்தீங்கன்னா சரவணன் வந்து எல்லா கதையும் சொல்லிகிட்டு இருக்கான், இந்த மாதிரி இப்படி ஆகிடுச்சு மாமா, அப்படி ஆகிடுச்சு மாமா, என்ன பண்ணுறதுனே தெரில மாமா அப்படின்ட்டு. சரிடா ஓகே அழுவாதரா அப்படின்றா, இல்லை சரி ஆகிடா. அப்புறம் இன்னும் மேலுக்கு சொல்ல போகிறேன், இல்லை மாமா இது கடை இது இங்கே வேணாம், நீங்கள் சொல்ல வேணாம், இது ஒரு மாதிரியாக இருக்கும், நம்ம வந்து வெளில மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். சரிடா வெளில நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன அப்புறம் கரெக்டாக வந்து இவன் கடைக்கு வந்துட்டான். பாண்டியன் கரெக்டாக வந்தப்பறம் கரெக்டாக சரவணன் உள்ள வந்துட்டு, எங்கடா போயிருந்தேன் அப்படின்னு கேட்டேன். இல்லைப்பா இந்த மாதிரி சொல்லி டக்குன்னு வந்து அவன் தம்பி வந்து டீ குடிக்கிற மாதிரி சைகை காட்டுவான். டீ குடிக்க போயிருந்தேன்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே, ஏன்டா தனியாக ஏன்டா போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இது பண்ணிட்டு இருப்பேன். இது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும்போது கரெக்டாக என்ன அப்புறம் யாரும் டெலிவரின்னு சொல்லிட்டு கொடுக்க வராங்க. வந்தோடனே அப்போ வந்து சரிடா நீங்கள் பார்த்துக்கோங்க கடையை, நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பாண்டியன் அங்கேருந்து கிளம்பும்போது இன்னொருத்தவங்க கரெக்டாக நடுவில் வந்து வழி மறைச்சிட்டு, என்னப்பா இப்படி பண்ணுறீங்க வீட்டில்